21ஆம் அதிகாரம். நன்மை தீமை போராட்டம். நீரில் வாழும் தாமரை இலை போல் சீடர்கள் உலகில் வாழ்ந்திட வேண்டும். உலகை நீங்கியே வாழ்ந்திடாமல் அதன் கரைபடாமல் எந்தை காத்திட வேண்டும். உலகிற்கு மட்டுமே உரியோர் அல்லாமல் என் போலவரும் இருந்திட வேண்டும். உலகப் பொருள்களில் இச்சை கொள்வோரிடம் இறை அன்பு என்றும் நிலை நின்றிடாது. கண்களின் இச்சை, தேகத்தின் இச்சை, ஜீவனின் பெருமை நன்மை பயக்காது. உலகாசை கொண்டோரும் இறைவனை சாராது உலகத்தை சார்ந்தே வாழ்ந்திருப்பார். இவை அனைத்தும் ஒழியும் உலக வாழ்வோடு இறை சித்தம் செய்வோரே நிலைத்து வாழ்வர். உலகத்தின் நட்பும் உண்டாக்கும் தீமை இறைவனுக்கெதிராய் ஆக்கிடும் நம்மை. உலகோடு ஒட்டி ஒழுகுவோர் தம்மை உலகோரும் நிச்சயம் விரும்புவார் உண்மை. என்னை பின்பற்றி உலகை நீங்கினால் எல்லோரும் வெறுப்பார், இதுவும் உண்மை. ஆனாலும் தளராதே உலகை நீ வெல்வாய், என்னை போல் நீயும் வெற்றியும் காண்பாய். சோதனை தாண்டி தொடர்ந்து உன்னை காக்க தினம் தினம் நீயும் தியானித்து வேண்டு. நம்முடன் இருக்கும் நாதன் உள்ளவர், உலகின் வல்லமை நம்மையும் ஆளாது. இறைவனின் அருளாலே மறுபிறப்படைந்தோம், இந்த நம்பிக்கையால் இவ்வுலகை வெல்வோம். அகதி போல் இவ்வுலகில் வாழ்கின்ற வரையில் ஓயாமல் போராடு உனை காக்கும் இச்சையுடன். உலகாசை எல்லாம் ஒவ்வொன்றாய் ஒழித்து ஐயனையாக்கு உன் அங்க கவசமாய். அவனோடு நானும் அவனுள் மரிக்க இவ்வுலகம் மறுத்தது என்னோடு அங்கு. தீமையை வெறுத்து நன்மையை நாடு, தீமை வெல்லாமல் அதனுடன் போராடு. இறைவனும் வந்தான் இதற்கென்றே உலகில், இதை உணர்ந்து நீயும் நன்மையால் வெல்ல. இறைவனுள் பிறந்தோரே அணுகாது தீமை, என்னாலும் பாவச் செயல் அவராலே வாராது. தீமையை வல்லமையால் நீயும் மேற்கொள்ள இறைவனும் உனை மீட்க தன் கிருபையளிப்பான். தீமை உனை அணுகாது வல்லமையால் காப்பான். திடன் கொள் தளராதே இறைவனை மீட்பான். இந்த உண்மையினை இவ்வுலகில் உரைக்க ஐயனளித்தான் தன் வார்த்தையின் வல்லமை. எல்லா தீமையிலும் என்னை காத்து ரட்சிப்பான், அவன் ஆட்சி வைபவத்தில் என்னையும் சேர்ப்பான். மரண பரியந்தம் உண்மையாயிருந்தால் முடிசூட்டி உனையும் மேன்மையாக்குவேன். உலகை வென்றோர்க்கு வெகுமதியாக என்னோடு ஆட்சியை என்றுமே தருவேன். என்னுடன் மட்டுமே போராட்டம் எனக்கில்லை, பல்வேறு நிலையிலும் எனக்குண்டு போராட்டம். இவ்வுலக அதிகாரம் ஏகாதிப வர்க்கம் இருள் உலகை ஆண்டிடும் பொல்லாத ஆவிகள்.
ஆதிக்க வெறியுடன் அடக்கி ஆளும் தன்மை பிற உரிமை மறுக்கும் பேய்குண மாந்தர்கள் போன்ற பல தீமையுடன் போராட்டம் எனக்குண்டு. எழுவோம் நாம் நிற்க இறைவன் துணை கொண்டு. தீங்கு வரும்போது திறனை இழக்காமல் திண்ணனுடன் நாம் நிற்போம் தீமைக்கு எதிராய். இறுதி வெற்றி மட்டும் என்றுமே நமதாகும். இதை பெற அணிவோம் ஆன்மீக கவசம். தீமையுடன் போராட தேவையான வல்லமை இறைவனே தருவான் எல்லாவித ஆயுதமும். இருளும் உம்மை மேற்கொண்டிடாமல் ஒளியில் நடவுங்கள் உண்மை மனதோடு. ஒளியாய் நான் இருக்க என்னையும் நம்புங்கள். ஒளியின் பிள்ளையாய் உலகில் வாழுங்கள். உண்மை ஒளியளிக்க உலகில் வந்தான். இருள் தன்னில் இல்லாத இறைமைந்தன் அவனை. தீமை செய்வோரும் வெறுப்பாரே அவ்வொளியை. அவர் குற்றம் வெளிக்காட்டும் ஐயனை மறுப்பாரே. உண்மை வழி நடப்போர் ஒளியின் பின் செல்வர். அவரின் செயலெல்லாம் ஆண்டவனின் செயலாகும். உலகிற்கு ஒளியாக உங்களை வைத்தேன். என்றும் மாந்தர் முன் ஒளியாக வாழுங்கள். உங்கள் செயல் கண்டு உலகோரும் போற்றட்டும். எம்பிரான் தந்தையை இணையில்லா இறைவனை. நடமாடும் கோயிலாய் நாம் இருக்க நாதனுக்கு இனி ஏது உறவுண்டு இருளான செயலோடு. தீய செயலுக்கு துணை என்றும் போகாது. வெளியாக்கி அழிப்போம் உலகில் இல்லாது. உண்மை ஒழுக்கம் உயர் செயல்கள் எல்லாம் நல்ல விளைவாகும். ஒளியின் பலனாகும். ஆண்டவன் பணி செய்யும் அருள் தொண்டரானதால் அவனுக்கு நாம் உரைப்போம் அவன் தொண்டர் என்று. இருளில் வாழ்ந்த நம்மை ஒளி காட்டி அழைத்தவன் அவனே உண்மை ஒளி என்று. உலகிற்கு சொல்வோம் உண்மை வழி உரைப்போம். ஐயனின் தொண்டராய் சேவை நாம் செய்வோம். உலகை வென்றோர்க்கு உவந்து அளிப்பேன். ஞான கனிதனை நாளும் உண்பதற்கே. அண்ட சராசரத்தின் ஆதிக்கம் என் கையில். ஆதலால் அளிப்பேன் அழிவில்லா வாழ்வுதனை. மரணத்தின் கூரொடித்து மீட்டானே நம்மை. அழிவில்லா வாழ்வுடனே ஜீவன் அளித்தான். நன்மையினால் தீமையை வென்றோர்க்கு இனிமேல் மரணத்தின் கூரெங்கே மாயையின் ஜெயமெங்கே. என்றென்றும் நாம் சொல்வோம் இறைவனுக்கே நன்றி. நம் நாதன் மூலமே நமக்களித்தான் வெற்றி. நன்மை தீமை போராட்டம் என்ற 21ஆம் அதிகாரம் இத்துடன் நிறைவுற்றது.